ஆனால் வேதம் சொல்லுகிறது மந்தை முழுவதையும் குறித்து நீங்கள் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாயிருக்கணும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே என்ன செய்யுமா? வருமா? ஓநாய்கள். ஓநாய்னா யாரு? துருபதேசம். ஓநாய்னா யாரு? துருபதேசம். ஓநாய் நம்ம ஊர்ல என்ன ஓநாயா இருக்கிறது? நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளை கடிச்சிட்டு போறது காடுகள்ல இருக்கும். ஆனால் துரு உபதேசம் இன்றைக்கு என்ன செய்யுமா? மந்தையை தப்ப விடாதான். தேவ பிள்ளைகளை என்ன செஞ்சிடும்? தப்ப விடாம அவர்களை அழித்து பாதாளத்துக்கு நேரா என்ன செஞ்சிடும்? கொண்டு போய்விடும். இன்னைக்கு உலகத்துல துரு உபதேசம் என்ன செஞ்சிருக்கிறது? பெருகி இருக்கிறது. துருபதேசம் இன்றைக்கு உலகத்துல பெருகி இருக்கிற ஒரு காலத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது, மந்தையை தப்ப விடாத ஓநாய்